வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதும், நாளைக்கு நிஃப்டி என்னென்ன லெவல்ஸ் வரைக்கும் மூவ் ஆகலாம் அப்படிங்கிறதும், எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கிறது டீட்டெயில் அந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே. நேற்றுக்கு நம்ம வீடியோ ஆல்ரெடி டெக்னிக்கல்ஸ் பார்த்துருந்தோம். பட் இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த டெக்னிக்கல்ஸுமே ஒர்க் ஆகல. ஒரு பெரிய ஃபால், அதுவும் கம்ப்ளீட்டாவே நியூஸ் பேஸ்ட். குளோபலும் நெகட்டிவ் நியூஸஸ் பிளஸ் வரைக்கும் நம்மளோட டொமஸ்டிக்லயும் கம்ப்ளீட்டாவே இன்னைக்கு நெகட்டிவ் நியூஸை பேஸ் பண்ணியே இன்னைக்கு மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. அதுவும் என்ன சொல்றது, ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு 4% எல்லாம் இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல பெரிய டவுன் ட்ரெண்டாவே கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம நேற்றுக்கு எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த சேனல்ல தான் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். இந்த சேனல் பட்டன் இருக்குல்ல, இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு. ஓகே, இதுல டிரா பண்ணியே பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த சேனல் பட்டன்ல தான் நிஃப்டி இருந்துச்சு, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாட்டம்ல இருந்து ஒவ்வொரு சேனலா பிரேக் பண்ணி, இந்த சேனல் சப்போர்ட் எடுத்து இந்த சேனலை பிரேக் பண்ணி போச்சு. மறுபடியும் அடுத்த சேனல் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து அதையும் பிரேக் பண்ணி போச்சு. ஸோ இப்போ அதை கண்டினியூ பண்ண பட்சத்தில் இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம்ல. பட் ஆனா எதுக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணாம, எதையுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம டைரக்டா ஒரு 2-3 நாளா எடுத்த கெயின் அவ்வளோத்தையும் ஒரே நாள்லயே தொடர்ச்சி எறிஞ்சிருச்சு. சரி, இந்த பாட்டம் வரைக்குமே இன்னைக்கு டிராஸ்டிக்கா டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வந்துருச்சு. ஒரு 2% டவுன் வந்ததுக்கு அப்புறமாவே பெருசா வழக்கமா இந்த மாதிரி பெரிய டவுன் ட்ரெண்ட் வரும்போது அது அட்லீஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகும், சைட்வேஸ்லயோ இல்லை இந்த பெருசா மூவ் கொடுக்காமலோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு சின்ன அப்சைட் ரெக்கவரியா இருக்கலாம். இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல இன்னும் ரொம்ப ஒலட்டலா மூவ் ஆரம்பிச்சு. இங்க இருந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட், இந்த ஏற்கனவே இந்த சப்போர்ட், இந்த சேனல் சப்போர்ட் இருக்குல்ல, இத ஓப்பனிங்லயே பிரேக் பண்ணிடுச்சு. நம்மளோட பாட்டம் டார்கெட்டே இது வரைக்கும் தான் இருந்துச்சு. 23,450 490 ரேஞ்ச் வரைக்கும் தான் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த சேனலை பிரேக் பண்ணி, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆயிடுச்சு. பிளஸ் குறைக்கு அதுக்கு அடுத்த இருந்த சேனலையும் சேர்த்து இன்னைக்கு பிரேக் பண்ணிருக்கு. ஓகே, பிரேக் பண்ணி அந்த சேனலுக்குள்ள தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது கம்ப்ளீட்டாவே நியூஸை பேஸ் பண்ணி நடந்த மூமெண்ட் தான். எல்லாமே நெகட்டிவ் நியூஸ். என்ன சொல்றது, டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ரெண்டுமே நெகட்டிவ் நியூஸஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா யூஎஸோட ஃபெட் ரேட்ல எந்த சேஞ்சும் இல்லை அப்படிங்கிற வந்து இது வந்து எதிர்பார்த்த ஒன்றா இருந்தாலுமே கூட எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல சேஞ்சும் இல்லைங்கிறது குளோபல் லெவல்ல பெரிய மார்க்கெட்ல பெரிய லெவல் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. பிளஸ் வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல HDFC பேங்கோட லீடர்ஷிப் ரோல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதோட தலைவர் வந்து அதானி சக்கரவர்த்தி ரிசைன் பண்ணது வந்து அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. HDFCல 8% வரைக்குமே ஓப்பனிங்லேயே ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்துச்சு. ஓகே, HDFC பேங்க் வந்து நிஃப்டியில ஒரு பெரிய போர்ஷன்ல இருக்கிறதுனால அதுவும் பெரிய லெவலில் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ டொமஸ்டிக் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ இந்த நியூஸஸை தவிர வழக்கமா ஆல்ரெடி இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ், வார் போயிட்டு இருக்கு. கச்சா எண்ணெயோட விலை வந்து கிட்டத்தட்ட $111 வரைக்கும் டச் பண்ணியிருக்கு. ப்ளஸ் வந்து எஃப்ஐ தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்ல இருந்து செல் பண்ணிட்டே இருக்கிறது. ஓவராலா பார்த்தோம்னா டெக்னிக்கலை விட நியூஸஸ் வந்து எல்லா நியூஸுமே எல்லா சைட்ல இருந்துமே இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி, நம்மளோட டொமஸ்டிக்லயும் சரி, எதுவுமே ஃபேவரா இல்லை. ஓகே, இப்போதைக்கு ஃபேவரா இல்லை. மார்க்கெட் அது பெரிய லெவல்ல ஆல்ரெடி இருந்த நியூஸஸோட சேர்த்து இதுவும் இன்னைக்கு இருந்த புது 2 நியூஸும் பெரிய லெவலில் மார்க்கெட்டை இன்னைக்கு ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்கு. இது நாளைக்கு கண்டினியூ ஆகுமா இல்லையா, எந்த ரேஞ்ச் வரைக்கும் சப்போர்ட் எடுக்கலாம், எதுல இருந்து அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஓகே, இப்போ நாளைக்கு நோட் பண்ணிக்கிறேன். இப்போ நிஃப்டி வந்து 1 ஹவர் சார்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ 1 ஹவரோட க்ளோசிங்கை பார்த்தோம்னா நிஃப்டி ஆல்ரெடி நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். நிஃப்டி வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது, ஓகே, ஸோ இதுல நம்மளோட ரேஞ்ச் இதுவாக ட்ரேடிங்கோட ரேஞ்சு, இது ஒரு சின்ன ஸ்கேல்பிங்கான சான்ஸ் மட்டும் கிடைச்சது. இதை பிரேக் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்கேல்பிங்கான சான்ஸ் 23,350 வரைக்குமே எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இந்த டே ஹைக்கே கொஞ்சம் முன்னாடி இந்த ரேஞ்சில் இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குன்னு போட்டிருந்ததால இதுலயே ரிவர்ஸ் ஆயிட்டு இது வரைக்கும் சின்ன ஸ்கேல்பிங் ஒரு 15 பாயிண்ட்டுக்கான ஸ்கேல்பிங்கான பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் நிஃப்டியில இன்னைக்கு இருந்துச்சு. ஓகே, 23,150 தான் பாட்டம் சப்போர்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு மேல இதுவும் பெருசா ஃபால் வர, அட்லீஸ்ட் இதுவே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபால் தான். பெரிய 2% ஃபாலுக்கு அப்புறமா இதுவே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபால் தான். இதுக்கப்புறம் அந்த ஃபால் கூட இதுல சப்போர்ட் எடுக்கலாம், இதுலயே சைட்வேஸ்லயே அப்படி மூவ் ஆகி வேணா போலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனா அதையும் பிரேக் பண்ணிருக்கு நிஃப்டி எனக்கு. ஓகே, ஸோ அதையும் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த 1 ஹவர் கேண்டில் வந்து லாஸ்ட் 2 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட 1 மணிக்கு அப்புறமா ஒரு பெரிய ஃபால், மறுபடியும் க்ளோசிங்ல ஒரு 3 மணிக்கு அப்புறமா ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் கொடுத்து இது வரைக்கும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நிஃப்டி இனிஷியலா இந்த சேனல் சப்போர்ட்டை நல்லா ட்ரேட் ஆயிட்டு இருந்து இதை பிரேக் பண்ணி 3 நாளா அப் ட்ரெண்ட் கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டு இருந்துச்சு. இல்லை
ஃபைனலா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா நிஃப்டி பாசிட்டிவா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படிங்கிறதையும் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடியே பெரிய லெவலில் ரிவர்சல் நடந்துச்சு 3 நாளோட கெயினும் மொத்தமா கிளியர் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பாட்டம்லயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல இந்த 1 ஹவர் சப்போர்ட் இருக்குல்ல, இந்த 1 ஹவர் சப்போர்ட்டை இன்னைக்கு பிரேக் பண்ணிருக்கு நிஃப்டி. இதுல இதுல ஒரு சப்போர்ட் இருக்கா, இதுக்கு முன்னாடி வந்த லோ, அந்த லோல 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இதுதான் சப்போர்ட். இந்த சப்போர்ட்ல வரும்போது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான தொடர்ந்து ஃபால் ஆயிடுது நிஃப்டி. இங்க இருந்து 24,300 வந்து ஃபால் ஆன நிஃப்டி. சப்போர்ட் எங்க இருக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த ரேஞ்சில் தான். இதுவுமே கூட நியூஸை பேஸ் பண்ணி வந்த ஃபால்ஸ் தான். பட் இது வரைக்கும் அந்த நிஃப்டி 23,090 ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு கரெக்ஷன் கொடுத்து க்ளோசிங்ல பவுன்ஸ் பேக் கொடுத்தாலும் கூட அந்த ரேஞ்சுக்கு மேல க்ளோஸ் பண்ணல. இது எக்ஸாக்டா அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இது ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது. ஓகே, ஸோ நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இப்போதைக்கு ஒவ்வொரு சேனல் பேட்டர்னா ஸ்கிப் பண்ணி லாஸ்ட் சேனல் பேட்டர்ன் பாட்டம்ல இருக்கக்கூடிய ஃபைனல் சேனல் பேட்டர்னுக்கு வந்திருக்கு. ஓகே, நிஃப்டி நம்மளோட இந்த வீக்லி அனாலிசிஸ்ல போன வாரம் போஸ்ட் பண்ண இந்த வாரத்துக்கான வீக்லி அனாலிசிஸ்ல நம்மளோட டார்கெட் வந்து 22,800 இருந்துச்சு. நிஃப்டி இப்போ கிட்டத்தட்ட அது கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு கிட்ட 22,800ங்கிறது இந்த ரேஞ்ச். ஓகே, நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் பட்சத்துல இது வரைக்கும் கூட நிஃப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இதுல இருந்து அப்படியே ஃபால் ஆகி 22,800ங்கிற ரேஞ்சுக்கு நிஃப்டி வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஒருவேளை இந்த ரேஞ்ச் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்ணி மேல போக முடிஞ்சதுன்னா இந்த ரேஞ்ச் 23,370 அப்படிங்கிற டார்கெட் நோக்கி நிஃப்டி மூவ் ஆகலாம். இதுல இருந்து 23,370 இதுல தான் அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 23,350-70ங்கிற ரேஞ்சில் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு டிசைடிங் ஜோன் வந்து இந்த ரேஞ்ச் தான். கரெக்டா அந்த சேனல் பேட்டர்ன் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த சேனல் பேட்டர்ன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே, சரி, கரெக்டா அந்த சேனல் பேட்டர்ன்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் டிசைடிங் ஜோனா இருக்கும். நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு இந்த சேனலுக்கு மேல ட்ரேட் ஆகும் பட்சத்துல இன்னைக்கு எண்ட்ல இருந்த பெரிய அந்த ஃபால் வந்து நாளைக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற சான்சஸ் ரொம்ப கம்மியா தான் காமிக்குது. பட் ஸ்டில் பார்க்கலாம். ஒருவேளை இதை ஹோல்ட் பண்ணி மேல போக முடிஞ்சதுன்னா ஸ்லோவா இது வரைக்கும் 23,350 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேல போக முடியல, இது கீழே தான் ட்ரேட் ஆகுதுன்னா மறுபடியும் தொடர்ந்து பெரிய ஃபால் வரும். இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா, இந்த ரேஞ்ச் இருக்கு 22,950 ரேஞ்சையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா 22,800 வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகலாம். ஓகே, நாளைக்கு மேபி இந்த ரேஞ்சிலே கூட க்ளோசிங் இருக்கலாம். 22,800 வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகலாம். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த வாரத்துல நம்ம ஏற்கனவே வீக்லி அனாலிசிஸ் சொல்லியிருக்க வீடியோ நிஃப்டி 21,000 வரைக்குமே, இந்த ரேஞ்ச் வரைக்குமே 21,740 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே, இப்பவும் நான் சொல்றது நிஃப்டி டெக்னிக்கலா ஓவரால் நெகட்டிவ் தான். பட் சின்னதா இப்போதைக்கு ஒரு அப் ட்ரெண்ட் இருந்துச்சு நேற்றுக்கு முந்தானத்தெல்லாம். பட் ஓவரால் லெவல்ல நிஃப்டி நெகட்டிவ் தான். நான் 24 வரைக்கும் அட்லீஸ்ட் நான் இங்க எதிர்பார்த்தேன் 23,600ல இருந்து ரிவர்சல் வரல. நெக்ஸ்ட் 24,000 இருந்து ரிவர்சல் எதிர்பார்த்தோம். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு நியூஸஸ் வந்து கீழே எடுத்து வந்துச்சு. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்தது இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ண முடியல. இனி 22,800 நோக்கியும் இந்த ஃபால் தொடர்ந்து கண்டினியூ ஆகும் பட்சத்தில் 21,000 வரைக்குமே அடுத்த வாரத்துல போகலாம். அதுதான் நான் போன வாரத்துக்கு சொல்லியிருந்தேன். பட் ஆனா இந்த வாரம் அது நடக்கல. ஒரு 2 நாள் தொடர்ந்து அப்படின்ட்டு இருந்தது. சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணனால அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா வரும்னு சொல்லியிருந்தோம். அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ரிவர்சல் இருந்துச்சு. இந்த தடவை அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த வாரம் நம்ம 21,000 கூட பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ ஓவராலா நிஃப்டி மந்த்லி சார்ட்ல பார்த்தா கூட நெகட்டிவ் தான். ஓகே, நான் அந்த எம் பேட்டர்னுக்கான பாசிபிலிட்டிஸ் சொல்லியிருக்கோம். அப்படிதான் இதுல இருந்து இப்படி எம் பேட்டர்னுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். போன வீக்லி அனாலிசிஸ் எழுதி இந்த எம் பேட்டர்னும் இருக்கு, பாத்துக்கோங்க. இந்த வரைக்குமே வர வேண்டியது இருக்கு 21,000. இதுதான் அதுதான் டார்கெட் 21,700. ஓவராலா ஹை லெவல்ல நெகட்டிவ் தான். இடையில ஒரு 2-3 நாள் டெக்னிக்கலா ஒரு சின்ன பாசிட்டிவ் இருந்துச்சு. ஒவ்வொரு சேனல் பேட்டர்ன்லயும் சப்போர்ட் எடுத்து மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் உடச்சி கீழே பிரேக் ஆயிருக்கு. நாளைக்கு இந்த ஃபால் கண்டினியூ ஆச்சுன்னா 22,800 வரைக்குமே நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, 22,800 வரைக்கும் நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்துல பெரிய ஃபாலா இருக்கும்போது அடுத்த வாரத்துல 21,700 ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி டச் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துக்கணும். இப்போதைக்கு எந்த வியூ வச்சுக்க வேணாம். அதிகமா நெகட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. ஏன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ரிவர்சல் கூட கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு.
ஓகே. ப்ளஸ் வந்து சேனல் பேட்டர்னோட ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே. இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் அடுத்தல சப்போர்ட் நோக்கி தான் மூவ் ஆகணும். இப்போதைக்கு நெகட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த வியூ வச்சுக்கோங்க, நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்மளோட ட்ரேடை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் அப்டேட்டா வழக்கம் போல டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வீடியோ உங்களோட டயலாக் ரீச் ஆகும். உங்களோட வியூ, ஃபீட்பேக், கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே. வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.